ஃப்ரெண்ட்ஸ், சிஜு பப்பிக்கு இன்றைக்கி டே 2ங்க. ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டு மார்னிங் கொடுத்துட்டு மல்டிவிட்டமின் வித் ஒமேகா 3 டேப்லெட்டு மார்னிங் கொடுத்துருந்துங்க. இந்த ஆஸ்ட்ரோபெட் கால்சியமும் அப்புறம் பெட்புரோவும் பார்த்திங்கன்னா நைட்டு கண்டிப்பாக கொடுக்கணுங்க. ஃபீடிங் மதருக்கு இது ரொம்ப முக்கியம். அப்போ தான் மதனுடைய உடம்பு இளைக்காதுங்க. அப்புறம் பெடிகிரி, எக்கு ரெண்டுமே வச்சு காலையில் ஃபீடிங் வச்சாச்சுங்க. ஃபீடிங் வச்சுட்டு நம்ம வந்துடக்கூடாது, அது சாப்பிடுன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா ஒரு 5 days பார்த்திங்கன்னா மதர்ஸ் நெஸ்ட்டை விட்டு வெளியே வராது, வெல்பிங்லேயே தான் இருக்கும். அதனால் அதுக்கு டீஹைட்ரேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுட்டு நல்லா சாப்பிடுதா, தண்ணி நல்லா குடிக்குதா நம்ம கண்டிப்பாக ஒரு 3 டைம் 4 டைம் பார்த்துட்டே இருக்கணுங்க. அதே சமயத்தில் பப்பியும் நம்ம செக் பண்ணணும். பப்பி நல்லா ஃபீடிங் எடுத்துருக்கான்னு சொல்லி ஸ்டொமக்கை நம்ம பார்க்கணும். அது எப்பயுமே ஒரு மாதிரி பிங்க் டோனில், லைட் பிங்க் டோனில் முட்டின மாதிரியே தாங்க இருக்கணும். பப்பியினுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்பயுமே இருக்கணும். பப்பி க்ரை பண்ணக்கூடாது, சத்தமே இல்லாமல் நல்லா பால் குடிச்சிட்டு எப்பயுமே தூங்கிட்டே தான் இருக்கணும். அதை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். மதர் ஆரோக்கியமாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். அதில் எந்தவித வேரியேஷனும் நமக்கு தெரியக்கூடாதுங்க. பப்பி இந்த மாதிரி நல்லா ஆக்டிவாகவே இருந்து படுத்து தான் எந்திரிக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வளரும். மதர் பால் கொடுத்துட்டே இருக்கிறதால சீக்கிரம் இளைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சப்ளிமெண்ட் 60 days கம்பல்சரி நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கணும். மதருடைய ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணாவே, நல்லபடியாக மெயின்டைன் பண்ணாவே போதும். பப்பி நல்லா ஹெல்த்தாக வந்துடும். இல்லைன்னா மதர் ரொம்பவுமே ஒல்லியாகி போய் உடம்பு ரொம்ப ஒட்டி போன மாதிரி ரொம்ப வீக் ஆயிரும். மதரை கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. மதரை கொடுக்கக்கூடிய ஃபீடிங்கு, கால்சியம் இதெல்லாமே நல்லாவே நம்ம கொடுத்தோம்னாவே பப்பிக்கு பால் நல்லா போகும். பப்பி நல்லா க்ரோத் நல்லாயிருக்கும். இப்போ நைட் ஆகிடுச்சுங்க. நைட் பார்த்திங்கன்னா சிக்கன் சூப்பு வித்து கொஞ்சம் பெடிக்கிரியோடு நம்ம கொடுக்கணுங்க. அப்புறம் கால்சியமும் ப்ளஸ் அந்த பெட்புரோவும் சிரஞ்சு மூலியமாக 5 ml கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபீடிங் பண்ண போகிறோம். கொஞ்சம் லிக்விட் மாதிரி வச்சா தான் அதுங்களுக்கு கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். மதரும் இன்னுமே நல்லா ஆக்டிவாக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சாப்பிடுதுன்னு பாருங்கள். சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு ஃபுல்லாக ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நைட்டு எதுவுமே வைக்க வேண்டியதில்லை. பகலில் 3 டைம் ஃபீட் பண்ணோம்னாவே போதும். அப்புறம் இடையில எக்கு ஒன்று கொடுக்குறதுனால கொடுக்கலாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.